நாளமில்லா சுரப்பி மண்டலம் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவை எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தோட தந்தை யார் அப்படின்னா தாமஸ் அடிசன் அப்படிங்கிறவர். அண்ட் ஹார்மோன் அப்படிங்கிற சொல்ல ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணவங்க பெய்லிஸும் ஸ்டார்லிங்கும் 1909 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க முதல்ல கண்டுபிடிச்ச ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரிட்டின். ஓகேவா, ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தலைமை சுரப்பி அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் கிளான்ஸ் அப்படிங்கிறது பிட்யூட்ரி. ஓகேவா, ஸோ பிட்யூட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஹெச் ஹார்மோன், இந்த ஹார்மோன் எல்லாம் பிட்யூட்ரியில் சுரக்கிறது. க்ரோத் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினோ கார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன் ஏசிடிஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லைனா அதுக்கப்புறம் கொனோட்டோட்ராஃபிக் ஹார்மோன், ஸோ ஜிடிஹெச், இன்னொன்று வந்து ப்ரோலாக்டின் ஹார்மோன். ஓகேவா, ஸோ இது அஞ்சுமே வந்து பிட்யூட்ரியில் சுரக்கக்கூடியது. ஸோ க்ரோத் ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா குள்ளத்தன்மை, அசுரத்தன்மை, அக்ரோமெக்லி அப்படிங்கிற 3 ப்ராப்ளம் வந்து ஏற்படும். ஸோ அதிகமாக சுரந்துச்சுன்னா அக்ரோமெகலியும், கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா இந்த குள்ளத்தன்மை அப்படிங்கிறதும் ஏற்படும். ஓகேவா, அதிகமாக சுரக்கிறதுனால ஜேஎன்ஸ் அதாவது அசுரத்தன்மை, அக்ரோமெகலி ரெண்டுமே ஏற்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது ஆண்களில் லீடிக் செல்கள் தூண்டப்படுறதுனால ஏற்படுறது. ஸோ பெண்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் இம்பார்ட்டൻ്റ് ஆனது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால தூதுவர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அப்படி எதுனா மெலட்டோனின் அப்படிங்கிறது தான் கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஹெச் குறைவாக சுரப்பதால், அதாவது ஏடிஹெச் அப்படிங்கிறது ஆன்டி டையூரிட்ரிக் ஹார்மோன், அப்படி இல்லைனா வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா நீர் மீள உறிஞ்சப்படுவது குறையும். ஸோ அதனால் சிறுநீர் வெளியேற்றும் நிலை உண்டாகுது. இதை தான் வந்து டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதே போல் ஆக்சிடோசினும் இம்பார்ட்டൻ്റ് ஆனது. குழந்தை பேற்றுக்கு பிறகு பால் சுரப்பிகளில் பாலை வெளியேற்றுவதுக்கு காரணம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சிடோசின். பர்சனாலிட்டி ஹார்மோன், ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் தான் ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு சுரப்பியோட குறைபாடுகளால் என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து 10th புக்லேயே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தான் பார்த்து கமெண்டில் சொல்ல போகிறீங்க.